தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான். ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த வெட்டியார் படத்தில். ஸோ இந்த தலை ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்லை, அஜித் சார்கிட்ட பேசல. பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சிருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்னு முருகதாஸ் சார் இருக்கு சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் அது ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. தேங்க்யூ. டபுள் ஆக்ஷன்ல என்ன ஸ்பெஷல், இது வரைக்கும் பண்ணாதது என்ன? இந்த ரெட்டை தலை வந்து என்னென்ன பண்ணுது அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா 2 கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது. வேற வேற கேரக்டரைசேஷன். பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸ்ல. இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்துல ஒரு எப்படி அதை 2த்தையும் வேற வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலா இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பெர்ஃபார்மன்ஸ்லேயே வேற மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ். ஆக்சுவலி அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்க சொல்லுங்க.